ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாப்கம். டிஎன்இபிலேருந்து நேற்று பார்த்தீங்கன்னா 2900 போஸ்டிங்ஸான ஃபீல்டு அசிஸ்டன்ட் வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸாக நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அவங்களோட வெப்சைட்டில் அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் ஆல்ரெடியே பார்த்துருப்பீங்க யார் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு. இன் டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு என்ன மாதிரி சிலபஸ் இருக்குது, என்ன ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாபுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் 23/4/2020 தான் அப்ளை பண்ண முடியும். பட் ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு சின்ன எரர் என்ன அப்படின்னா அவங்க 2019 டைப் பண்ணாங்க. சாரி, இது வந்து 23/4/2020 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் ஜஸ்ட் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். ஃபீல்டு அசிஸ்டன்ட் ட்ரைனி நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 2900 வேகன்சிஸ் இருக்குது. லெவல் 2 ஒர்க்மேன் பே மெட்ரிக்ஸ் வந்து சேலரி பார்த்தீங்கன்னா 18,800 59,900 வரைக்கும் ஃபியூச்சரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் நடக்கும். இந்த ஃபிசிக்கல் குவாலிஃபை ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மாதம் ட்ரைனிங் போடுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா லெவல் 2 ஒர்க்மேன் பே மெட்ரிக்ஸ் படி உங்களுக்கு ட்ரைனிங் போடுவாங்க. இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே எங்கே வேணால் போஸ்டிங்ஸோடு நீங்கள் போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் கூட கூறுறதுக்கோ குறையிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குன்னு தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப், அதாவது 2900 வேகன்சிஸை அவங்க கேட்டகரி வைஸாக யாருக்கு ப்ரியாரிட்டி இருக்குது யாருக்கு ப்ரியாரிட்டி இல்லைன்னு சொல்லி தெளிவாக பிரித்து காமிச்சிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் வந்து 19/3/2020 தான் நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ நீங்கள் எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24/3/2020 ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். 23/4 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மாதம் டைம் இருக்குது. அதாவது மார்ச் 24 ஏப்ரல் 23 வரைக்கும் டைம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஆஃப்லைனில் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 28/4 டைம் இருக்குது ஆஃப்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து எப்போ நடக்குங்கிற டேட் வந்து உங்கள் tangerco.government.in இந்த வெப்சைட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிட்டன் டெஸ்ட்டு எப்போங்கிறது அவங்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் பதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்டு விடோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எம்பிசி, பிசிஓ, பிசிஎம்முக்கு பார்த்தீங்க அப்படின்னா 32 சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதர்ஸ்னால் அதில் யார் யார் அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்க இல்லாமல் பாக்கி எல்லாமே அதர்ஸ் தான். அவங்களான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கலி வீக்கர் பர்சனுக்கு என்ன மாதிரி கன்செஷன் இருக்கும், அவங்களுக்கு 10 வருஷம் கன்செஷன். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே 53 வயசு ஏஜ் லிமிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா tangerco, ஸோ அதாவது டிஎன்இபிலே அப்ரெண்டிஸ்ஷிப்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா 19/3/2020 படி அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் ட்ரைனிங்க்கு வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரேடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷனாக இருக்கலாம், இல்லை ஒயர்மனாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் ட்ரேட் அண்டர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்கீம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ ஃபிட்டர் அப்ளை பண்ணலாமா இல்லை வெல்டர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அவங்களுக்குலாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ தெளிவாக சொல்லிட்டாங்க ஐடிஐ, எலக்ட்ரிஷன், ஒயர்மேன், அப்புறம் எலக்ட்ரிக்கல் ட்ரேட்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீ அடுத்தது கேட்கலாம் டிப்ளமோ பண்ணலாமான்னு கேட்கலாம். ஸோ டிப்ளமோக்கு வாய்ப்பு கிடையாது, ஒன்லி ஃபார் ஐடிஐ தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐடிஐ முடித்தவங்களுக்கு கண்டிப்பாக தமிழ்நாடு ஸ்டேட்டாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து நாலேஜ் இன் தமிழ் கண்டிப்பாக தமிழ் வந்து பேச தெரியணும், எழுத தெரியணும், அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துங்க. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக இருக்காது, ஸோ ஷார்ட்கட்டாகவே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ என்ன மாதிரி ஃபிசிக்கல் வீக்கர்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு தடவை. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் மெத்தட். இந்த செலெக்ஷன் மெத்தட் எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அப்ளை பண்ணி முடிச்சது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அப்புறமா பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். இட்ஸ் நாட் ஏ கேரண்டி ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் போஸ்ட். இது வந்து கேரண்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இந்த செலெக்ஷன் மெத்தட் தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் நடக்கும், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், செகண்ட் ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீல்டு அசிஸ்டன்ட் ட்ரைனிங் 2 மணி நேரம் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சொல்லி 3 லெவலாக இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா OMR பேஸ்டு எக்ஸாம் தான். உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது, ஆஃப்லைன் எக்ஸாம் தான். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இட் வில் பி இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் இன் தமிழ். ஸோ இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்போ பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 20 கேள்வி இருக்கும், 4 ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் மார்க் இந்த கேள்விக்கு 1 மார்க் சொல்லியிருக்காங்க, நெகட்டிவ் மார்க் உண்டு. ஸோ நீங்கள் ஒரு கேள்வி தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா 0.33 மார்க் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 20 கேள்வி இருக்கும், 20 மார்க். பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா 60 கேள்வி இருக்கும், 60 மார்க்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. பென்சிலாம் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு மார்க் கிடையாது. ஸோ அதே மாதிரி தப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ராங் ஆன்சர். ஒரு கேள்விக்கு ஒரு பதில் மட்டும் தான் எழுதுன மாதிரி இருக்கும். 2 பதில் எழுதுறீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ அடுத்தது சிலபஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டான்ஜெட்கோ இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் வந்து பார்ட் 1 வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் இருக்குது. இதுக்கு வந்து மார்க் வந்து 20 மார்க் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் வந்து ஆப்டி அண்டு மென்டல் அபிலிட்டி இருக்குது. இதுக்கு 20 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க, 20 மார்க் சொல்லியிருக்காங்க. அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் ஓரியன்டாக, ஸோ ஐடிஐ ஒயர்மேனுக்கு என்ன சப்ஜெக்டோ இல்லை ஐடிஐ எலக்ட்ரிஷன் என்ன சப்ஜெக்டோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின்ஸ் இருக்கும், 60 மார்க் இருக்கும். ஸோ மொத்தமாக இது 3மே சேர்த்து 100 கேள்வி இருக்கும். இந்த 100 கேள்வி பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் டைம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான மேக்ஸிமம் மார்க்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 மார்க் மேக்ஸிமம் மார்க் சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டர் எப்போங்கிறத வந்து உங்களுக்கு நீங்கள் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சென்டர் ஃபார் ஃபிசிக்கல் டெஸ்ட் அண்ட் எக்ஸாம் வில் பி அப்டேட்டட் இன் டான்ஜெட்கோ வெப்சைட் அண்ட் வில் பி இன்ஃபார்ம் டு கேண்டிடேட் த்ரூ ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடி. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எங்கே சென்டருங்கிறத உங்களோட ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடியில் அவங்க சொல்கிறதா தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த டான்ஜெட்கோ ரிசர்வ்ஸ் ரைட் டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த நம்பர் ஆஃப் சென்டர்ஸ். ஸோ எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வருதுங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு சென்டர்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகப்படுத்துகிறாங்களோ இல்லை குறையதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஃபேஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்னதான் உங்களுக்கு டெஸ்டியூட் வீடியோ அண்ட் டிசேபிள்டு பர்சன் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்குலாம் 500 ரூபா. பாக்கி நீங்கள் எந்த கேட்டகரி அப்ளை பண்ணால் உங்களுக்கு 1000 rupees ஃபீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா tangerco.government.in அஃபிஷியல் வெப்சைட்டில் இருப்பீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கப்புறமா ஃபீல்டு அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் இப்போ போனீங்கன்னா உங்களோட பேசிக்கான உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட பேர், உங்களோட ஃபாதர்ஸ் நேம் என்ன, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, ஆதார் கார்டு என்ன, ஸோ எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் கூடவே வந்து உங்களோட ஃபோட்டோகிராஃபி, சிக்னேச்சர் அண்ட் தம்பு இம்ப்ரெஷன், தம்புனா கட்டவரல் ரேகை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துற ஃபைல் சைஸ் ரெசல்யூஷன் நீங்கள் ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட ஜாதி சான்றிதழ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களோட ஐடிஐ என்டிசி சர்டிஃபிகேட் என்ன மாதிரி இருக்குது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில். ஸோ ஜாதி சான்றிதழ் பிடிஎஃப் ஃபார்மில் இருக்கணும், ஐடிஐ சான்றிதழும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் டிசேபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அதுக்கான பிடிஎஃப் காப்பி வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மில் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி முடிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஸோ ஃபர்தராக நேஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறமா பேமெண்ட் ஆன்லைன்லேயே பே பண்ணுங்கள். அதான் பெஸ்ட்டு உங்களுக்கு. ஆஃப்லைனில் பே பண்ணாதீங்க. ஆன்லைனில் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அப்ளிகேஷன் காப்பியை நீங்கள் ஒரு ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு பிரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சிங்க. அவ்வளோதான், ஃபைனல் சப்மிட் கொடுத்துலாம் நீங்கள். ஸோ என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே காமிச்சிருங்க பாருங்கள். ஐடிஐ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆன்லைனில் பே பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆஃப்லைன் ட்ரை பண்ணாதீங்க, ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணி முடிச்சிருங்க. ஸோ அவங்க கொடுத்துற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள். ஸோ சப்மிட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் எக்ஸாம் போகும்போது எந்த ஒரு மொபைல் ஃபோன், செல்ஃபோன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போவீங்க, கேல்குலேட்டர் எடுத்துகிட்டு போவீங்க. இதை ஜென்ரலாக சொல்கிறது தான். ஆனால் இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 23/4/2020 முடியுது. அண்ட் லாஸ்ட்டாக கீழே சிலபஸ் கொடுத்துறாங்க பாருங்கள். பார்ட் 1 ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சியில் ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கிராமர் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சினானிம்ஸ், அட்டனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், அப்புறம் ஆர்டிக்கல், ப்ரிப்போசிஷன், இந்த மாதிரி தான் இங்கிலீஷை பொறுத்தலாம் அவங்க சிலபஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எஸ்எஸ்எல்சி தான் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இலக்கணம், அப்புறம் பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல், பொருந்தா சொல்லை கண்டறிதல், ஓரெழுத்து ஒரு மொழி, ஸோ எல்லாமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை பார்த்துங்களா. ஸோ கிட்டத்தட்ட டிஎன்பி சிலபஸ் மாதிரி தான் இருக்குது. எதுகை, மோனை, எய்வெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஆப்டி அண்டு மென்டல் அபிலிட்டி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டேட்டா கலெக்ஷன், அப்புறம் டேட்டா டேபிள், கிராஃப், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. அடுத்தது லாஜிக்கல் ரீசனிங் கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், சிம்பிளிஃபிகேஷன் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட், ஐடி எலக்ட்ரிஷியன் ஆர் ஒர்க்மேன், இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடியில் இருக்க சிலபஸ் தான். உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். பேசிக் சேஃப்டி இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் கண்டக்டர், இன்ஸ்ட்ரக்டர். ஸோ சிலபஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இல்லைனா டிப்ளமோவில் புக் வாங்கி படிச்சுப்பாங்க. டிப்ளமோவில் இந்த சிலபஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா
ஃபிசிக்கல் டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து 3 கேட்டகரி நடக்கும். ஆக்டிவிட்டி 1, ஆக்டிவிட்டி 2, ஆக்டிவிட்டி 3ன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தெளிவாக அவங்களே கொடுத்துருங்க பாருங்கள். உடல் தகுதி தேர்வானது கீழ்காணும் 3 கட்டங்களாக நடைபெறும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பம் ஏறுதல். ஸோ வீட்டில் இருக்க போஸ்ட் மரம் ஏற சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்ட் மரமும் எப்படி நீங்கள் ஏறணும், என்ன மாதிரி அந்த ரோப்லாம் நீங்கள் போடணும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக 2 சொல்லியிருக்காங்க. இது எனக்கு தெரியல, நீங்கள் படித்து பார்த்துங்க, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ அவ்வளோதான். அப்புறம் லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ், ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கிறது தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தெளிவான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டு உங்களுக்கு. ஸோ ஃபர்தர் டவுட்ஸ் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணலாம், கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.